நமக்கு தெரியாத தெரிந்து கொள்ள விரும்பும் எல்லாவற்றிற்குமே ஏதாவது ஒரு வீடியோவை தனக்குள் வைத்திருக்கோம். ஏதாவது தெரியாத விஷயத்த உட்கார்ந்த இடத்துல இருந்தே கத்துக்கொள்ள சிறந்த இடம் தான் யூடியூப். உலகம் முழுவதும் இணைய வசதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதராலும் பார்க்கப்படக்கூடிய பொழுதுபோக்கு வலைத்தளம் தான் யூடியூப். இந்த யூடியூப் எப்படி உருவானது? யூடியூப்ல அப்லோட் செய்த முதல் வீடியோ எது? ஒரு வருடத்திலே யூடியூபை கூகுள் நிறுவனம் எவ்வளவு பில்லியன் டாலர் கொடுத்து வாங்கியது தெரியுமா? இதுக்கு பின்னால் உள்ள கதை பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூடியூப் தொடங்கப்பட்ட காலத்துல அது வெறும் வீடியோ பார்க்கும் வலைதளமாக மட்டும் உருவாக்கப்படல. அது ஒரு டேட்டிங் வலைதளமாகத்தான் முதலில் தொடங்கப்பட்டது. அப்போது பிரபலமாக இருந்த டேட்டிங் வலைதளமான ஹாட் ஆர் நாட் என்ற வலைதளத்தை பார்த்து அதே போல தொடங்கப்பட்டதுதான் இந்த யூடியூப். 3 நண்பர்கள் இணையத்துல ஒரு வீடியோவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த 3 நண்பர்கள் எவ்வளவு தேடியும் வீடியோ கிடைக்கல. அதுல ஒருத்தர் ஒரு வீடியோவை தேடி அலைந்து கிடைக்காம போனதும் மற்ற 2 பேரும் ஒரு பிறந்தநாள் கொண்டாட்ட வீடியோ ஒன்றை மெயில்ல அனுப்ப முயற்சி செய்யறாங்க. ஆனா அதனுடைய வீடியோ லென்த் ரொம்ப அதிகமா இருந்த காரணத்தினால அனுப்ப முடியாம போகுது. அதனுடைய விளைவுதான் அந்த மாதிரியான ஒரு வலைதளத்தை யூடியூப் மாதிரி மாற்ற காரணமா அமைந்தது. அவர்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இணையத்துல குறிப்பிட்டு ஒரு வீடியோவை தேடினா கிடைக்காது, பார்க்கவும் முடியாது. முக்கியமான வீடியோக்களை பதிவு செய்ய ஒரு தளம் இல்ல. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதன் பிறகு 3 பேரும் என்ன செய்தார்கள் என்பதுதான் வரலாறு. பேபால் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவின் இணைய வர்த்தக வலைத்தளம் ஒன்றில் வேலை செய்து வந்தவர்கள் தான் சாத் ஹார்லே, ஸ்டீவ் சென் மற்றும் ஜவாத் கரீம். இவர்கள் 3 பேரும் தான் யூடியூப் வலைதளத்தினுடைய நிறுவனர்கள். இந்த 3 பேரும் தான் யோசிச்சு ஒரு வெப்சைட்டை உருவாக்கினவங்க. அதற்கு யூடியூப் என பெயர் வைத்தாங்க. 2005ஆம் ஆண்டு அந்த இணையதளம் இந்த உலகிற்கு அறிமுகமானது. அந்த இணையதளத்துல யார் வேண்டுமானாலும் தங்களோட வீடியோக்களை பதிவிடலாம். படத்தின் ட்ரெய்லர், சமையல் குறிப்புகள், பாடல், நடனம், தொலைக்காட்சி லைவ் ஷோக்களின் தொகுப்பு, பிரபல திரைப்படங்களின் முக்கியமான காட்சிகள், முழு திரைப்படம் என எதை வேண்டுமானாலும் பதிவு செய்யலாம். இதனால உடனே பிரபலமானது யூடியூப். ஒரே வருடம் கூகுள் நிறுவனம் யூடியூபை ஆச்சரியமா பார்த்தது. இது புதுசா இருக்கே என யோசிச்சது. இதை நாம வாங்கிய ஆகணும் அப்படின்னு கூகுள் நிறுவனம் முடிவெடுத்தது. 2006ஆம் ஆண்டு கூகுள் நிறுவனம் ஒரு வயதே ஆன யூடியூபை 1.65 பில்லியன் டாலர் கொடுத்து விலைக்கு வாங்கியது. இணையதள வரலாற்றில் இது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஒரு டெக் கம்பெனி ஒரு சோசியல் மீடியா தளத்தை அதிக விலை கொடுத்து வாங்கிய ஒரு நிகழ்வு. ஆனா கூகுள் நிறுவனம் இந்த ஆன்லைன் வீடியோ தளமான யூடியூப்ல இன்னும் ஸ்ட்ராங்கா டெவலப் பண்றதுக்கு ஒரு பிளான் போட்டது. அதுல என்னதான் விலைக்கு வாங்கிட்டாலும் யூடியூபினுடைய நிர்வாகத்திற்கு முழு சுதந்திரம் கொடுத்தது கூகுள். உங்கள் நிர்வாகத்துல நாங்க தலையிட மாட்டோம், நீங்க யூடியூப்ல என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது. இதுதான் நாம ஒவ்வொரு நாளும் யூடியூபை பார்க்க காரணம். அந்த 3வரில் மூளையாக செயல்பட்ட ஒருவர் தான் ஜாவத் கரீம். இவர் 1979ஆம் ஆண்டு அக்டோபர் 28 கிழக்கு ஜெர்மானிய மெஸ்பர்க் என்ற நகரில் பிறந்தவர். இவருடைய அம்மா ஜெர்மானியர், அப்பா பங்களாதேஷ்காரர். 5 வயது இருக்கும்போதே கரீமினுடைய குடும்பம் ஜெர்மனிக்கு இடம்பெயர்ந்தது. பிறகு அங்கிருந்து அமெரிக்காவினுடைய மின்னசோட்டாவுக்கு குடிபோனது. கரீம் மின்னசோட்டாவில் இருக்கக்கூடிய ஹைஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்திருக்காரு. பிறகு இல்லினாய்ஸ் யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டம் பெற்றிருக்காரு. அங்கதான் சாட் ஹார்லே அண்ட் ஸ்டீவ்சன் என்ற இந்த 2 நண்பர்கள் அறிமுகமாறாங்க. யூடியூப் இன்றைக்கு தவிர்க்க முடியாதது. செய்திகளை தொடங்கி எம்.கே. தியாகராஜ பாகவதர் படங்கள் வரைக்கும் அதுல கிடைக்கும். இந்த தளம் உருவாக காரணமாக இருந்தவர்கள் சம்பாதித்தது மட்டுமில்லாம இந்த யூடியூபை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விதத்துல பயனுள்ளதாக இருக்கிறது இந்த யூடியூப். அது மட்டுமல்ல, பல பேருக்கு இது நினைத்து பார்க்க முடியாத வருமானத்தையும் சம்பாதித்து கொடுக்குது. யூடியூப்ல தினமும் பல வீடியோக்களை பார்க்கும் நீங்க என்னைக்காவது யூடியூபினுடைய முதல் வீடியோ எது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? யூடியூப்ல முதல் வீடியோ ஏப்ரல் 23, 2005ஆம் ஆண்டு பதிவிடப்பட்டது. இந்த நிறுவனத்தின் நிறுவனர்களுள் ஒருவரான கரீம் சாண்டியாகோவில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு காட்சி சாலையில ஒரு யானை முன் எடுத்த வீடியோ தான் அது. அந்த வீடியோ பதிவேற்றம் செய்த அன்றே 42 லட்சம் பார்வையாளர்கள் கடந்தது என்பது நம்ப முடியாத ஒரு உண்மை. யூடியூப் சேனல்ஸ் இன்றைக்கு ரொம்ப மெனக்கடுற விஷயம் வியூஸ் தான். அது தன்னோட முதல் வீடியோவிலேயே சாதித்து காட்டியிருக்கு யூடியூப்.